ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் குக்கரில் குழையாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ரொம்ப டேஸ்ட்டாக தேங்காய் பால் சாதம் ரொம்ப நல்லாயிருக்கும், செஞ்சு பாருங்கள். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயில் சேர்த்துக்கலாம். கோகோனட் ஆயில் கம்மியாக தான் சேர்க்கணும், ஏன்னா தேங்காய் பால் கொஞ்சம் ஆயிலியாக இருக்கிறனால ஆயில் கொஞ்சம் கம்மியாக சேர்த்தா போதும். ஒரு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 4 ஏலக்காய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 மீடியம் சைஸ் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் சாதத்துக்கு சோம்பு ரொம்ப நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும், வாசனையாக இருக்கும். சேர்த்து செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் வீட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன், பாஸ்மதி ரைஸ் எதுவும் நான் யூஸ் பண்ணலை. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆயிலில் சேர்க்குறத விட இந்த ஸ்டேஜில் சேர்க்கும்போது நல்ல வாசனையாக இருக்கும். 2 பச்சை மிளகாய், 1 மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நல்லா வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக புதினா, மல்லி 2ம் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவு சேர்த்தா போதும். இப்போது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் தேங்காய் ஒரு தேங்காய் உடைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 கப் அரிசி எடுத்துருக்கேன், அதுக்கு 2 கப் தண்ணி நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். ரெண்டு கப் தண்ணி சேர்த்தாச்சு. இப்போது இதுக்கு தேவையான உப்பு 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா இப்போது நான் ஒரு 10 மினிட்ஸாக ஊற வச்ச 1 கப் அரிசியை நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அரிசி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா விசில் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்ததுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ரைஸ் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் தேங்காய் சாதத்துக்கு நான்வெஜ் கூடயும் சாப்பிட்லாம். கத்திரிக்காய் கூட்டு, உருளைக்கிழங்கு கிரேவிலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எதுவுமே இல்லாமல் ஒரு முட்டை அவியல் வச்சு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.